இஃப் ஐ டாக் டு கேர்ள்ஸ் ஒரு நிமிஷம். ஸோ நான் பொண்ணுங்க கிட்ட பேசுறான், என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை என்னை டீஸ் பண்ணுவாங்களோ, என்னை கலாய்ப்பாங்களோங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு வந்து இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் யாருக்கு வரும் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற பீப்புளுக்கும் சரி, யார்ட்டையும் பெருசா கம்யூனிகேட் பண்ணாத பீப்புளுக்கும் சரி, மேபி அவங்க ஒர்க்ல இருக்கும்போது, இல்லை ஜிம்முக்கு போகும்போது, இல்ல சோஷியலைஸ் ஆகணும், நான் வந்து ஜாலியா எல்லாத்தையும் பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வரும் மேக்ஸிமம் ஆஃப் த டைம். ஹவு டு யூ நோ அப்படின்னா, பிகாஸ் பிஃபோர் அண்ட் இயர் நானுமே அந்த மாதிரி இருந்த ஒரு பர்சன் தான். பிகாஸ் நானும் இன்ட்ரோவர்ட்டா யார்ட்டையும் பேசாம ரொம்ப மூடியா, எதுக்கு மூடி இந்த சென்ஸ் அந்த மூடு இல்ல, மூடி இந்த சென்ஸ் ரொம்ப ரிசர்வ்டா இருக்கிற ஒரு டைப் தான், ரைட்? பட் அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, எஸ் இப்ப கூட ரீசெண்ட் டைம்ல கூட நான் அந்த சாலிட்யூட் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே பழகுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தொண்டை சரியில்லை, ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் டவுனா இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே ப்ளீஸ். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே, நானுமே இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்த ஒரு பர்சன் தான். பட் அப்படி இருக்கிறதுனால என்னோட மென்டல் ஹெல்த் பயங்கரமா பாதிக்கப்பட்டுச்சு, அதான் உண்மை. ஏன்னா எனக்குன்னு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் டைம் எனக்குன்னு ஒரு சில சமயத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று வரும். அந்த ரிலேஷன்ஷிப்ல மொத்தமா டிபெண்ட் ஆகி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா ரொம்ப ரிசர்வ்டு பர்சனா மாறிடுறதுனால பெருசா வெளியே பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, கம்யூனிகேட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் நான் அந்த மாதிரியான ஒரு பீப்புளை அட்ராக்ட் பண்ணல. இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதனாலே என்னோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டுச்சு. அட் த சேம் டைம் என்னோட ஸ்கூல் டைம், காலேஜ் டைம்ல நாங்க எப்பவுமே கோஎட் தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் மேக்ஸ் ஆஃப் டைம் கோஎட் தான். ஸோ அந்த பொண்ணுகிட்ட அந்த எங்க ஸ்கூல்ல கிளாஸ்ல வந்து ரெண்டு பொண்ணுங்க தான். ஸோ அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்ட்டு போனா பசங்க மேக்ஸ் ஆஃப் டைம் கலாய்ப்பாங்க, நீ என்ன பொண்ணுங்க கூடலாம் பேசுற அப்படின்னு வாங்க. இது எனக்கு காலேஜ்லயுமே அப்படியே வந்து தொடர ஆரம்பிச்சிச்சு. லெட்ஸே ரீசெண்ட் டைம்ல கூட எனக்கு என்னன்னா ஒரு சம்டைம்ஸ் ஒரு தாட் வரும், இவ்வளவு பேர் இருக்காங்களே, நம்ம அந்த பொண்ணுகிட்ட பேசினா என்ன நினைப்பாங்க, நம்மள ஏதோ டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இந்த கான்டென்ட் எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் எஸ்டர்டே நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். நான் எங்க ஜிம்ல வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்கள்ட்ட நான் பேசுவேன். இன்ஃபேக்ட் எனக்கு ரிலேஷன்ஷிப்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க கிட்ட ஃப்ரெண்டா மட்டும் தான் பேசுறது என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். பிகாஸ் ஐ ஜஸ்ட் நீட் டு அக்குமுலேட் அ ஹியூஜ் குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? ஸோ ஜிம்ல இருக்க நிறைய பேர்கிட்ட நான் வந்து பேசுவேன், நிறைய பேரோட கான்டாக்ட் நான் வாங்கி வச்சிருக்கேன். எப்பயாவது எனக்கு போர் அடிக்கும் போது நான் ஃபோன் பண்ணுவேன், அவங்க கூட ஃபன் பண்ணுவோம், பேசுவோம், ஜாலியா இருக்கும். பட் சம் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பெருசா சோஷியலைஸ் ஆக மாட்டாங்க, பெருசா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருப்பாங்க, கேர்ள்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. ஒரு டைம் அவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா பொண்ணுங்களுமே தப்பானவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்குமே நிறைய பிரேக்கப்ஸ் நடந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் எல்லா பொண்ணுங்களுமே தப்பானவங்க நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாதுதான் மெயின் ரீசனா இருக்கும் இந்த விஷயத்துக்கு, ரைட்? ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரியான குவாலிட்டி, இந்த மாதிரியான டீஜென்ரேட்டான பீப்புள், இவங்க எல்லாமே டீஜென்ரேட். பிகாஸ் வெளியே வந்துட்டு நான் பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு தனியா லோன்லியா பான் மூவிஸ் பாக்குறது, ஆஸ்டிவேட் பண்றது, இப்படியே தன்னோட லைஃபை வீணாக்கிட்டே இருப்பாங்க, டிப்ரெஸ்டாவே இருப்பாங்க, பெருசா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர மாட்டாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ எனக்கு மேபி இந்த மாதிரியான தாட் வந்துட்டு இருந்துச்சு முன்னாடி அதிகமா வரும். பிகாஸ் இந்த ஸ்கூல்ல காலேஜ்லாம் நான் பொண்ணுங்கள்ட்ட பேசினா கலாய்க்கிறத வச்சுட்டு இப்பெல்லாம் யார்ட்டுமே பொண்ணுங்கள்ட்டே பேசக்கூடாதுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தனால நான் யார்ட்டா பொண்ணுகிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு போனாலே எனக்குள்ள என்ன ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைப்பாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்க, என்ன எப்படி கிண்டல் பண்ணுவாங்க, இப்படிதான் நான் மேக்ஸ் ஆஃப் டைம் யோசிப்பேன். பட் ஃபர்ஸ்ட் எனக்கு வர தாட்டு, அந்த பீப்புள் எல்லாமே வர்த்தியா, அவங்க லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஐ ஜஸ்ட் கம்பேர் வித் தம். அது எனக்கு தப்புன்னு தோணவே இல்லை. பிகாஸ் எல்லாரு கூடயுமே சோஷியலைஸ்டா இருக்கிறவங்க, எல்லாரு கூடயுமே பேசணும்னு நினைக்கிறவங்க, ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்ணணும், கம்யூனிகேட் பில்ட் பண்ணணும். என் இன்ட்ரோவர்ட்ல இருந்து நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறணும், நான் நல்லா பேசணும், இந்த சோஷியல் ஆன்சைட்டில இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்பவுமே ரிசர்வ்டா, நான் ஓகே நான் வந்து மார்க் போர்டில் இருக்கேன் அதனால யார்ட்டையும் பேச மாட்டேன், நான் வந்து இப்படி இருக்கேன் அதனால யார்ட்டையும் பேச மாட்டேன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ணணும், கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாமே தான் லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைப்பாங்க. எஸ், ஆல்மோஸ்ட் நீங்க வந்து மணி ஃபோக்கஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி கெயின் பண்ணுவீங்க. ஒர்க் ஃபோக்கஸ்டா இருக்கீங்கன்னா ஒர்க் உங்களால வந்து அட்டைன் பண்ண முடியும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா வெறும் ஒர்க்கையும் மணியுமே மட்டும் வச்சுட்டு லைஃப்ல வந்து சந்தோஷமா இருக்கிற முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. லைஃப் ஹாஸ் நீட் டு பி பேலன்ஸ்டுன்னு நீங்க எப்பவுமே என்டர்டைன்மெண்ட் பாருங்க, நீங்க எப்பவுமே பாட்டு கேளுங்க, படம் பார்த்துட்டே இருங்க. நான் சொல்ல பேலன்ஸ்ட் இன் த சென்ஸ் எல்லாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ணணும், ஃபேமிலி கூட பேசணும். ஃபேமிலி கூட பேசணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் எப்பவுமே நீங்க போய் கம்யூனிகேட் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் நான் சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா,
ஒரு டாபிக் எடுத்துட்டு போய் உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுங்க. இதை பத்தி டீட்டெயிலான வீடியோ நம்ம இன்னொரு டைம் பேசலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் மூமெண்ட். ஓகே, ஸோ ஃபேமிலி கூட பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும், கேர்ள்ஸ் கூட பேசணும். பிகாஸ் எனக்கு கேர்ள்ஸ் கூட பேசுறதுக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த இடத்துல நான் பேச ஆரம்பிக்கணும். இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல வரும், ரைட்? ஸோ அதை விட்டுட்டு இல்ல எனக்கு குறிப்பிட்ட சர்க்கிள் மட்டும் இருந்தா போதும், குறிப்பிட்ட பீப்புள் மட்டும் இருந்தா போதும். எஸ், ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாத்தையும் கெயின் பண்ண முடியும். பட் ஆனா லைஃப்ல எல்லாருமே ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் இல்லையா? அதுதான் மீனிங்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன். மேபி நீங்க என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, என்னோட ஐடியாலஜி, என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் உங்களுக்கு ஒத்து போவோம் அப்படின்னா கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பேலன்ஸ்டா இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுங்கள்ட்ட பேசணுமா, டைரக்டா போய் பேசுங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. ஏன்னா நேத்து என்னோட கம்யூனிட்டியில நான் வந்து ஒரு கால் பேசிட்டு இருந்தோம். நாங்க 4 பேர். ஆமா, என்னோட கம்யூனிட்டில ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணி 3 பேர் இருக்காங்க, நான் ஒருத்தன், 4 பேர் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம். இட்ஸ் அ பெய்ட் கம்யூனிட்டி, லிங்க் கீழே இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டடா, கான்வர்சேஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அங்க எப்ப ஹெல்ப் பண்ணாலும், எப்ப கைடன்ஸ் வேணும்னாலும் நான் அங்க ரெடியா இருப்பேன். பட் அதுக்கு நீங்க 99 ருபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். உங்க அப்டேட் பண்றதுக்கு 99 ருபீஸ் உங்க கூட இருந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போறாரு அப்படிங்கும்போது அது ஒன்றும் பெரிய ஒரு அமௌண்டா இருக்காதுங்கிறது என்னோட ஒரு தாட் ப்ராசஸ், ரைட்? மேபி உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும் அப்படின்னா லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 30 minutes ஃப்ரீ வீடியோ கால் செஷன் இருக்கு. தென் உங்களுக்கு ஓகேனா நீங்க என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்பா ஆக்சுவலி இந்த ஃபீவர் அடிச்சிச்சுன்னா கூட ஒன்றும் தெரியாது போல. இந்த சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப அப்படியே பேச முடிய மாட்டேங்குது, ஜாலியா இருக்க முடிய மாட்டேங்குது. ஓகே, ஃபைன். ஸோ எங்க விட்டேன்? ஆமா, ஸோ இந்த பீப்புள் இப்படி நினைப்பாங்க. ஏன்னா நேற்று நான் கம்யூனிட்டியில பேசிட்டு இருக்கும் போது அங்க சொன்னவங்க, அங்க ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. he just need to be a fitness coach, right? ஸோ அப்படிங்கும் போது அவருக்கு ஃபிட்னஸ் கோச் ஆகணும், ஃபிட்னஸ் பத்தி சொல்லி கொடுக்கணும், அது மூலியமா மணி ஏர்ன் பண்ணணும். இதுதான் அவரோட ஒரு தாட் ப்ராசஸ். பட் ஆனா என்னன்னா அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா, நான் டெய்லியும் போய் வீடியோ எடுத்தா ஜிம்ல ஏதாவது நினைப்பாங்களோ. நான் டெய்லியும் வீடியோ எடுக்கிறதுக்கு மிஞ்சி போனா ஒரு 10 minutes ஆகுமா, தட்ஸ் ஆல். யாருமே நானே பாத்தீங்க அப்படின்னா நான் ஜிம்ல டெய்லியுமே நான் வீடியோ எடுப்பேன். ஏன்னா பிகாஸ் என்னோட ப்ராக்ரஸை நான் ட்ராக் பண்ணுங்கிறதுக்காக, நான் எவ்வளவு வெயிட் லிஃப்ட் பண்றேன், நான் என்ன வெயிட் லிஃப்ட் பண்றேன், இதெல்லாம் ட்ராக் பண்ணுங்கிறதுக்காக ஆல்மோஸ்ட் ஐம் டேக்கிங் வீடியோஸ் இன் ஜிம், ரைட்? யாருன்னா நினைச்சாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி நான் வந்து நேத்துமே என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு இருந்தேன். அப்போ நான் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து இவர் வந்து பிளே பாய், பாருங்க பொண்ணுகிட்ட பேசுறாரு. பொண்ணுங்க அவ்வளவுதான், தே ஆல்சோ ஹியூமன் பீயிங், அவ்வளவுதானே. எனக்கு தேவை நான் எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும், சோஷியலைஸ்டா இருக்கணும், அவ்வளவுதான். நான் வந்து எந்த ஒரு இன்டென்ஷனோடய அவங்க கூட போய் பேசல, ரைட்? பிகாஸ் இந்த பொண்ணுங்க மணி இது ரெண்டுமே ஒண்ணு. நம்ம எப்போ வந்து அதிகமா வேணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளை விட்டு தூரம் போயிட்டே இருக்கும். பட் எனக்கு பேசணும், பழகணும், ஒரு இன்டென்ஷன்லாம் இல்லாம நான் பேசும்போது பழகும்போது எஸ் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னா ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. பட் அதுக்காக நான் வந்து எல்லாத்தையுமே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா வேணும் நான் வந்து போய் பேசிட்டு இருக்க போறது கிடையாது. ப்ராப்ளி நீங்களுமே அப்படிதான் யோசிப்பீங்க, ரைட்? ஸோ அப்போ இந்த மாதிரி பீப்புள் வந்து நான் வந்து பொண்ணுங்கள்ட்ட பேசுறேன், என்ன சத்தாய்க்கிறாங்க இல்லை ஏதோ கலாய்க்கிறாங்க, இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா டோன்ட் லிசன் டு தம். முதல் விஷயம், ஜஸ்ட் கம்பேர் வித் தம். அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிட்டியான ஒரு பீப்புளா, குவாலிட்டியான ஒரு மென்னா, அவங்க லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே ஃபைன். அவங்க லைஃப்ல பணம் சம்பாதிக்க அதை தூக்கி ஓரமா வைங்க. மெட்டீரியலிஸ்டிக் சக்சஸ் டோன்ட் கம்பேர் வித் மெட்டீரியலிஸ்டிக் சக்சஸ். இந்த மெட்டீரியலிஸ்டிக் சக்சஸை வச்சுட்டு கம்பேர் பண்ணிக்காதீங்க. பட் அதையும் தாண்டி எப்படி மற்றவங்க கூட பேசுறாங்க, எப்படி மற்றவங்க கூட இருக்காங்க, அவங்க கூட எத்தனை பேர் பேசுறாங்க, அவங்க கூட இருக்கும்போது எத்தனை பேர் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க, உங்களுக்கு அவங்க கூட பேசணும்னு தோணுதா, இப்படி என்ன நம்பர் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ்ல யோசிச்சு பாருங்க. பிகாஸ் நீங்க என்ன ஜாப்ல இருந்தாலும் சரி, என்ன வேலையில இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன், சோஷியலைசிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல மேக்ஸிமம் ஆஃப் டைம் உட்காந்துட்டு இருக்கவங்க, இந்த கோடிங் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா அவங்களுக்கு வந்து இந்த சண்டே சாட்டர்டே தான் ஒரு சோஷியலைசிங் ஈவெண்டா இருக்கும். அந்த சோஷியலைசிங் ஈவெண்ட்ல கூட குடிப்பாங்க, சிகரெட் அடிப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்லயே இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் ஸ்டேட்லயே இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் they are consuming too much of screen time. At the same time நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன், எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ கூட மட்டும் பேசுறேன், இல்லை எனக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கா, அவ கூட மட்டும் பேசுறேன், வெளியாட்டி பேச மாட்டேன், பழக மாட்டேன், இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கனால திஸ் இஸ் த மெயின் திங், ரைட்? ஸோ your brain tricks you more. உங்க பிரெயின் உங்களை ரொம்ப ட்ரிக் பண்ணும். என்னன்னா நீ போய் பேசுனா இப்படி நடக்கும், அப்படி நடக்குங்கிற, இப்படி நீங்க பார்த்த, கேட்ட, தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். பிகாஸ் பிரெயினுக்கு எப்பவுமே நீங்க வந்து கம்ஃபர்ட் ஜோன் விட்டு அன்கம்ஃபர்ட் ஜோன், டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போறதுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது.
நான் தான் இது ரொம்ப ஈஸியா இருக்கே, நான் ஏன் இதுல இருந்து அதை பண்ணணும், நான் ஏன் அதுல இருந்து இதை பண்ணணும், இது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நிறைய பேர் வந்து ஜாப் ஸ்விட்ச் பண்றதுக்கும் சரி, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் சரி, இல்ல இந்த மாதிரி போயிட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட பேசுறதுக்கும் சரி பயப்படுறதுக்கு மெயின் ரீசன் என்ன? தட்ஸ் அ ஹார்ட் திங், ரைட்? அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். இது எப்படி என்னால பண்ண முடியும், இது எப்படி நான் பண்ணுவேன், இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கிறது மட்டும்தான் அதுக்கான மெயின் ரீசன். ஸோ அப்போ இந்த தாட் ப்ராசஸை நீங்க ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா, அந்த லிசார்ட் பிரெயின் சொல்றதை கேட்காம அது கூட ஃபைட் பண்ண சொல்ல. ஃபைட்டிங் இன் த சென்ஸ், ஓகே இது வந்து ஒரு தாட் சொல்லுது, நான் வந்து இப்படிதான், நீ வந்து இப்படி பண்ணு, இப்படி பேசு அப்படிங்கிற ஒரு தாட் சொல்லுது அப்படின்னா, அந்த தாட்ஸுக்கு நீங்க இடம் கொடுக்காம, ஜஸ்ட் மூமெண்ட், அந்த தாட்ஸுக்கு நீங்க இடம் கொடுக்காம, ஸோ வாட், இட்ஸ் ஜஸ்ட் அ தாட், ரைட்? அதை நீங்க எந்த அளவுக்கு ரிப்பீட்டடா யோசிக்கிறீங்களோ, ரிப்பீட்டடா பேசுறீங்களோ, அந்த அளவுக்கு அது வந்து திரும்பி திரும்பி உங்க லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா அந்த தாட் ப்ராசஸ்க்கு பெரிய ஒரு ப்ரையாரிட்டிலாம் கொடுக்காம, ஓகே ஃபைன், தாட் தானே, இது வரதான் போகுது, இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நிறைய பேருக்கு வேணும். ஏன்னா பிகாஸ் இந்த அடிக்ஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே, ஒரு தாட் வந்துருச்சு அப்படின்னா உடனே ஓடி போய் அந்த தாட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறனால அந்த விஷயத்த திரும்பி திரும்பி அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து எல்லா லைஃப்ல எல்லா ஏரியாலையும் இது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒன்ஸ் ஒரு தப்பான தாட்டுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு தாட்டுக்கும் நீங்க வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு தாட்டுக்கும் நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படி நீங்க மத்தவங்க கூட பேசுவீங்க? அப்போ பாசிட்டிவான தாட் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் நெகட்டிவான தாட் வருது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? ஸோ டோன்ட் லிசன் டு யோர் பிரெயின், இதான். ஸோ அப்போ உங்களோட பிரெயினை லிசன் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி தாட் வருது, இல்லை வந்து ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் வருது அப்படின்னா நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். திஸ் வில் ஹெல்ப் யூ லாட், பிகாஸ் இட்ஸ் ஹெல்ப் மீ அ லாட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமும் சரி, இல்லை அதுக்கப்புறமேட்டும் சரி, நான் எப்போ போய் ஒரு கோல்டு அப்ரோச் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசணும்னு நினைச்சாலும், இல்லை ஒரு பொண்ணு கிட்ட பேசணும்னு நினைச்சாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் வருது இந்த மாதிரியான பயம் தான். சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை அந்த பொண்ணு கத்திடுச்சுன்னா என்ன அடிப்பாங்க, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமா, இல்லை ஏதாவது இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமான்னு இப்படி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பட் அங்க எதுவுமே அப்படி நடந்ததே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே யார்ட்டையாவது ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசினா என்னைக்குமே அது வந்து ஒரு மேபி என்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்படி பேசியிருக்காங்களே தவிர எப்பவுமே வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி இந்த படத்துல சொல்ற மாதிரி கத்துறது அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை மேபி கிண்டல் பண்றாங்கன்னா அதை லீவ் பண்ணிட்டு அடுத்து உங்களோட ஒர்க், உங்களுக்கு என்ன வேணும், நீங்க ரொம்ப செல்ஃபிஷா இருக்கணும் உங்களோட லைஃப்ல. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இதனால் இந்த நினப்பு எதுக்கு, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு என்ன? நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ லெட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசணும், ஓகே பேசணும்னு ஆசை, போய் பேசணும்னு தோணுது, மேபி பேசுனா ஓகே ஃபைன், எனக்கு அந்த ஒரு சந்தோஷமா இருக்கும்னு தோணுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒருவேளை நான் போய் பேசுனா என் ஃப்ரெண்ட் ஏதாவது தப்பா நினைச்சிட்டானா, ஒருவேளை எங்க வீட்டுல இருக்கவங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா, ஒருவேளை அவங்க ஏதாவது தப்பா பேசிட்டாங்கன்னா, நான் என்ன கேட்கறேன்னா, உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பேசணும்னு தோணுது அப்படின்னா தாராளமா நீ போய் பேசு. நீ ஏன் வந்து அடுத்தவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்காகவும் அடுத்தவங்களோட ஒரு தாட்காகவும் நின்றுட்டே இருக்க? லெட்ஸே கொஞ்சம் திரும்பி பாரு, லைஃப்ல அவங்க என்ன ப்ராக்ரஸ் பண்ணிருக்காங்க, என்ன ப்ராக்ரஸுமே பண்ணதில்லை அப்படின்னா அப்போ அவங்க ப்ராக்ரஸே பண்ணல, என்ன மணியை தவிர வேற என்ன ப்ராக்ரஸ் அவங்க லைஃப்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்குன்னு ஒரு, உங்க யாருக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்ஸ் லவ்வர் அப்படின்னு நான் சொல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட்ல கேர்ள்ஸ் இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸே இல்லையா? ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டா இருக்க முடியாதுங்கிறது ஓகே என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ், என்னோட ஒரு பிலீஃப் தான். பட் அட் த சேம் டைம் மாஸ்குலின் குவாலிட்டிஸ் இருக்கிற கேர்ள்ஸ், மாஸ்குலின் குவாலிட்டி இருக்கிற ஒரு பையனோட ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும். பட் ஃபெமினைனும் மாஸ்குலினும் சேர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ப்ராபப்ளி. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமே தான், ஒரு பொண்ணு ரொம்ப ஒர்க் என்டர்பிரனர் ஆகணும், எனக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போகணும், நான் வந்து சாதிக்கணும், ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தட்ஸ் அன் அப்ரிஷியேட்டபிள். பட் அவங்க என் கூட ஃப்ரெண்டா இருக்க முடியும், பட் எனக்கும் அவங்களுக்கும் ப்ராபப்ளி செட் ஆகுமான்றது கொஞ்சம் டவுட் தான். பட் இதுவே ஒரு பொண்ணு வந்து லிட்டரலா ஃபெமினைன் குவாலிட்டி இந்த சென்ஸ், எனக்கு பெருசா வேலைக்கு போகணும்லாம் இல்லை, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, குவாலிட்டியான ஒரு ஃபேமிலி இருந்தா போதும், நல்ல ஒரு ஹஸ்பண்ட், நல்ல ஒரு
நல்ல ஒரு வீடு இந்த மாதிரி இருந்தா போதும். இந்த மாதிரி தாட், ஐ மீன் கோல்டு டிகர்ஸ் நான் சொல்லுவேன். கோல்டு டிகர்ஸ் இந்த சென்ஸ் பணம், பேர், புகழ் இதெல்லாம் இருந்தால் தான் நான் பின்னாடி போவேன். அந்த மாதிரி பொண்ணுங்களா நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல மேக்ஸா தெரியும் நிறைய பொண்ணுங்க அந்த மாதிரி பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, லெட்ஸ் எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் ஃபேமிலி இருந்தா போதும், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கிற ஒரு ஃபேமிலி இருந்தா போதும். இந்த மாதிரி இருக்கிற கேர்ள்ஸோட எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் லவ் அப்படிங்கிறது லாங் டேர்ம்ல செட் ஆகும். ஓகே, அது மேரேஜ் வரைக்கும் லீட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அட் த சேம் டைம் பிரிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நம்ம மெயின்டைன் பண்றதுல தான் இருக்கு. ஏன்னா ரிலேஷன்ஷிப் பத்தி இது இட்ஸ் அ ஸ்கில், அதை நம்ம நிறைய கத்துக்கணும். பாடி பில்டிங் எப்படி ஒரு ஸ்கில்லோ அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப், மணி மேக்கிங்கிறது எல்லாமே ஸ்கில். இந்த ஸ்கில் எல்லாத்தையுமே கத்துக்கணும் அப்படின்னா நம்ம லைஃப்ல பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ நான் சொல்றேன், இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னு தோணுது, அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப நாளா அவங்க மேல அவங்கள்ட்ட பேசணும்னு தோணுது, அதையே நான் வந்து அப்சர்வ் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம டைரக்டா போய் பேசுங்க. நீங்க நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா, பெருசா ஒன்றும் க்ரூமிங்ல பெருசா இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டாங்க, பெருசா ஒன்றும் ஹேண்ட்ஸமா தான் இருக்க மாட்டாங்க. பட் ஆனா அவங்க நிறைய பொண்ணுகிட்ட ஈஸியா பேசுவாங்க, ஈஸியா அட்ராக்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே டக்குன்னு பேசிடுவாங்க. அவங்க வந்து பொண்ணுங்களோட ஒரு எமோஷனை மட்டும் தோண்ட மாட்டாங்க, அவங்க எல்லா எமோஷனையும் கோவப்படுத்துவாங்க, அட் த சேம் டைம் சிரிக்க வைப்பாங்க, அட் த சேம் டைம் அழ வைப்பாங்க. பட் நோ அஃபென்ஸ், நான் வந்து இதெல்லாம் நீங்க பண்ணுங்கன்னு நான் சொல்ல இதெல்லாம் நீங்க பண்ணுங்கன்னு நான் சொல்ல, ரைட்? இப்போ லெட்ஸே அழ வைக்கிறது, எமோஷன்ஸை ட்ரிகர் பண்றது அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எனக்கு கால் பண்றாங்க அப்படின்னா, நான் ஒர்க்ல இருந்தேன்னா அந்த ஒர்க் மட்டும் தான் பார்ப்பேன். அந்த டைம்ல அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே நான் எப்போ ஃப்ரீ ஆகுறேன்னு அப்பதான் நான் ஃபோன் பண்ணுவேன். அப்ப என்கிட்ட கேட்பாங்க அவங்க, என்ன ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்க, ஒர்க்ல இருந்தேன், தட்ஸ் ஆல், சிம்பிள். அவங்க மேபி அவங்களுக்கு டென்ஷனா இருக்கலாம், அழுது இருக்கலாம், பட் நான் அந்த ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா நார்மல் ஆயிடுவாங்க. ஸோ இது ஒரு ட்ரிக் தான். ட்ரிக் அப்படி, அதாவது ரியலாவே ஒர்க்ல இருக்கும் போது நான் சொல்றது ரியலா நான், பிகாஸ் பீப்புள் வில் ஸ்மெல் யூ. நீங்க பொய் சொல்றீங்களா உண்மை பேசுறீங்களாங்கிறத பீப்புள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. பீப்புள் அப்படிங்கிறவங்களை விட கேர்ள்ஸ் அப்படிங்கிறவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, நீ வந்து உண்மை சொல்றியா பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால உங்க லைஃப்ல முக்கால்வாசி நேரம் நீங்க உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்றதுல, உங்களை பில்ட் பண்றதுல, உங்களை பார்த்துக்கிறதுல. சம்டைம்ஸ் அந்த ஷெடியூலுக்கு நடுவுல யாராவது ஒரு கேர்ளோட டேட் போறீங்க, இல்லை ஏதோ ஒரு கேர்ள் கூட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அந்த விஷயத்த வந்து வச்சுக்கோங்க. அப்போ லெட்ஸ் சே சண்டே ஈவினிங் நான் வந்து வாக் போவேன். நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஜிம்மேட் கிட்ட. நான் வந்து கேட்டேன், நீங்க வரீங்களா வாக் போகலாம் அப்படின்னு கேட்டேன். ஓகே வரேன் அப்படின்னாங்க. தட்ஸ் ஆல், சிம்பிள், அவ்வளவுதான். என்னோட ஷெடியூலுக்குள்ள யாராவது வராங்கன்னா ஓகே ஃபைன், தட்ஸ் சூப்பர். பட் ஷெடியூலுக்கு மீறி நான் எக்ஸ்ட்ரா டைம் யாருக்கும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். லெட்ஸ் ஒரு பொண்ணு சொல்லுவாங்க, ஏன் நைட்டு நீங்க ஆன்லைன்ல வரும்? நான் நைட் பேச மாட்டேன். நைட்டு நான் வந்து ஒரு 6-6:30 மேல ஃபோன் எடுக்க மாட்டேன், கன்சியூம் பண்ண மாட்டேன் எதுவுமே. தட்ஸ் மை ஷெடியூல், தட்ஸ் மை ரூல்ஸ், ரைட்? சம்டைம்ஸ் ஸோ ஐ ஆம் டீவியேட்டிங் மோர் ஃப்ரம் த டாபிக், ரைட்? ஸோ அப்போ ஒரு பொண்ணுகிட்ட நீங்க பேசுறீங்க, டேரக்டா போய் மூவ் பண்ணுங்க, உங்களோட பாடியை மூவ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் பண்ண முதல் விஷயமே அதான். நான் வந்து ரொம்ப இப்படி உட்காந்து அவங்க தண்ணி குடிக்க வரட்டும் நான் போய் பேசுறேன், இல்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகட்டும் அப்புறம் போய் பேசுறேன் அப்படின்னு நினைச்சேன்னா கடைசி வரைக்கும் நான் பேசவே மாட்டேன். பட் ஓகே ஃபைன், நான் உடனே என்னோட பாடியை மூவ் பண்ணி உடனே ஓகே, பயம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு போது, பிரச்சனையே கிடையாது, நான் போய் சும்மா வந்து ஹாயாவது சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாய்னு பேச ஆரம்பிப்பேன். அந்த கான்வர்சேஷன் ஒரு 10 minutes 15 minutes போகும். தென் எனக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஓகே ஃபைன் போகுது, நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டக்குனு போய் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். திஸ் இஸ் வாட் ஐ டு. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. என்னோட பிரெயின் சொல்றது நான் சத்தியமா கேட்கவே மாட்டேன், கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேன். பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அது வந்து ஓகே ஃபைன், ஓகே ஒரு மினிமம் ஆஃப் த டைம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பிரெயின் வந்து நம்ம என்ன ப்ராக்டிஸ், ஐ மீன் நம்ம என்ன அதுக்கு வந்து கொடுத்துருக்கோமோ அதுதான் ரிப்பீட்டரா திரும்பி அதை நம்ம கொடுக்கும். நம்ம அதுக்கு பயம் அதிகமா கொடுத்துருக்கோம், பயத்தை அதிகமா காட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த பயத்தை தான் அது அதிகமா காட்டும். அதுக்கேற்ற சினாரியோஸை தான் அது வந்து கிரியேட் பண்ணும், ரைட்? ஸோ அப்போ ஒரு பிக்கப் லைனா சொல்லலாம் அப்படின்னா என்னோட பிக்கப் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹாய், அவ்வளவுதான். ஹாய், என் பேர் கேஜே, இல்லையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வெயிட் ஏறிடுச்சு, ஆஹா வெயிட் கெயின் ஆயிடுச்சு, இல்ல வெயிட் கம்மி ஆயிடுச்சு, இந்த மாதிரியான அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு விஷயத்த தான் நான் பேசுவேன். அட் த சேம் டைம் அவங்க என்ன பேசுறாங்க இவங்க என்ன பேசுறாங்கிறத விட ஒருவேளை மேபி எனக்கு அந்த மாதிரி தாட் வந்துச்சுன்னா அவங்க வேர்த்தியா, அவங்க இந்த மாதிரி எல்லாரும் கூட கம்யூனிகேட் பண்றாங்களா, அவங்க எல்லாத்தையும் பேசுறாங்களா. பிகாஸ் கம்யூனிகேஷன் நம்ம பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா, பயப்படுறீங்க, சோஷியல் ஆன்சைட்டி இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் இதுல இருந்து வெளியே வர முடியும், ரைட்? பட் ஆனா அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணாம இல்ல எனக்கு வந்து ஃபியர்லாம் நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆன்சைட்டிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னோட
என்னோட பர்சனல் கோச்சிங் எடுத்துக்கிட்ட கிளைண்ட் ஒருத்தர், அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட், ரைட்? ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் ஆன்சைட்டிக்காக தான் என்கிட்ட வந்தாரு. ஃபர்ஸ்ட் நான் அட்டென்ட் பண்ண கிளைண்ட். அதனால தான் நான் ஆன்சைட்டி பத்தி அதிகமாக பேச ஆரம்பிச்சேன், கத்துக்க ஆரம்பிச்சேன். பிகாஸ் நானுமே அதனால பாதிக்கப்பட்டிருக்கேன் நிறைய என்னோட லைஃப்ல. ஸோ இந்த ஆன்சைட்டிங் வரும்போது அவர் வந்து எனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்குன்னு ரொம்ப நாள் தள்ளி போட்டுட்டே இருந்தாரு. நான் டேரக்டா சொன்னேன், நான் அவருக்கு கால் பண்ணிட்டு ப்ரோ ஃபோனை ப்ளூடூத் ஹெட்செட் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். கனெக்ட் பண்ணாரு. நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே அந்த இடத்துல ஃபாலோ பண்ணாரு டேரக்டா. ஓகே, டேரக்டா அவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே போனாரு. அந்த பொண்ணோட லிஃப்ட்ல இருந்தாரு. அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்ன விஷயத்த அப்படியே சொன்னாரு. ஓகே ஃபைன், காஃபி குடிக்க போனாங்க. பட் அந்த பொண்ணுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தென் அவர் ரூமுக்கு வந்தாரு. ரூமுக்கு வந்துட்டு ப்ரோ என்னமோ தெரியல ப்ரோ, மனசுல பாரமே இறங்குன மாதிரி இருக்கு. பிகாஸ் என்னோட டைமை நான் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பேன், அவங்கள நினைச்சு அவங்கள இமேஜின் பண்ணிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ பேசி ஓகே ஃபைன் அவங்க பிடிக்கல அப்படின்னதுக்கப்புறம் ஓகே எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணலாம், ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிருக்கு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட கோச்சிங் இருக்கும், என்னோட கைடன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்றதா இருக்கும். டெய்லி கால்ஸ் இருக்குமான்னு தெரியல, பட் வீக்லி 2 times நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவேன். பட் இதே மாதிரி எமர்ஜென்சியில பொண்ணுகிட்ட பேசுறேன், கொஞ்சம் பயமா இருக்கு, நீங்க கொஞ்சம் கூட இருக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நம்பர் ஆஃப் திங்ஸ் என்னோட கோச்சிங்ல இருக்கு. லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 30 minutes ஃப்ரீ வீடியோ கால் செஷன். தென் உங்களுக்கு ஓகே நான் கோச்சிங் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் இல்ல எனக்கு அந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கம்யூனிட்டி இருக்கு. ஜஸ்ட் மந்த்லி 99 rupees தான். வாய்ஸ் நோட்ஸ், பிடிஎஃப்ஸ் சொல்லி கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே ஃப்ரீயா கிடைக்கும் என்னோட கம்யூனிட்டியில. மினி கோர்சஸ், மினி பிடிஎஃப்ஸ் இல்லை, மினி கோர்சஸ் அண்ட் வாய்ஸ் நோட்ஸ் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஜாயின் தட். கேஜி டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், கம்ரோட் அப்படின்னு சொல்லி. அதில் போனீங்கன்னா ஜிபேன்னு சொல்லியிருக்கும். அந்த பே ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஜிபே காட்டும். ஜிபேல போய் 99 rupees இல்லை நீங்கள் வந்து 6 monthsக்கு இல்லை வந்து 1 yearன்னு சொல்லி இப்படி எல்லாத்துலையும் டைப் ஆஃப் திங்ஸும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ப்ராப்பரான கரெக்டான கம்யூனிகேஷனுக்கு ரிலேட்டான ஆன்சைட்டிலேருந்து வெளியே வரதுக்கான அட்வைசஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்க. தேங்க்யூ. பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். அண்ட் ஸோ இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஆன்சைட்டி பற்றி அப்படின்னா இந்த வீடியோ போய் பாருங்க.